காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஜம்முவில் தங்கியிருக்கக்கூடிய இடத்தின் அருகே பயங்கர வெடி சத்தம் கேட்பதாக அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், உமர் எங்கே தங்கியிருக்கிறார்? அவருடைய ட்விட்டர் செய்தி என்ன? விவரங்கள். நேற்றை போலவே இன்றைக்கும் ஜம்முவின் பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கி இருக்கிறது. நகரின் பல்வேறு இடங்களிலும் சைரன் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இன்றைக்கு ஜம்மு சென்றிருக்கிறார். தற்போது சற்று முன்னதாக அவர் பதிவு ஒன்றை விடுத்திருக்கிறார். அதாவது தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தொலைவில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக அது கனரக பீரங்கி சத்தமாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே என்னமா மீண்டும் நேற்றைய போல அது ட்ரோன் தாக்குதல் நடைபெறுகிறதா அல்லது வேறு ஏதேனும் ஏவுகணை தாக்குதல் நடைபெறுகிறதா என்று தெரியவில்லை. இருப்பினும் வெடிச்சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். ஜம்மு மக்களுக்கு அவர் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்கள் சாலைகளில் இல்லாமல் தங்களுடைய வீட்டிற்கு உள்ளே செல்லும்படியும் அல்லது பொதுமக்கள் தாங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே பத்திரமான இடங்களில் தஞ்சம் அடையும்படியும் அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம், உறுதி செய்யப்படாத கதைகளையோ மற்றவற்றையோ எதுவும் பகிர வேண்டாம். இந்த சூழ்நிலையை நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கடந்து செல்வோம் என்கிற ஒரு வேண்டுகோளையும் அவர் ஜம்மு மக்களுக்கு விடுத்திருக்கிறார். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் பாகிஸ்தான் நேற்றைக்கு போன்று ட்ரோன் தாக்குதலையோ அல்லது ஏவுகணை தாக்குதலையோ அரங்கேற்றி இருக்கிறதா அல்லது இது வேறு ஏதேனும் சத்தமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு பகுதியில் தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது பற்றிய விவரங்களையும் அடுத்து நடக்கக்கூடியனா பல மாநிலங்களில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருப்பதாக, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக, இருளிலிருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.